ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 19 வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்ட் 1 வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து எப்படி பென்சிலில் போடுறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம த்ரெட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது, சில்க் த்ரெட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, ஓகேங்களா? நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பார்ட் 1 வீடியோ பாருங்கள். அதில் எப்படி ட்ரா பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்த்துட்டு அடுத்து இந்த பார்ட் 2 த்ரெட்டில் போடுறது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். இப்போ நான் ட்ரா பண்ணிட்டேன். நம்ம எப்படி நார்மலாக சில்க் த்ரெட்டில் வந்து 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நாட் போட்டு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி கீழே கொண்டு போய்க்கணும், ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்க இடத்துல வந்து மேலேருந்து எடுத்து எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி தான். செயின் ஸ்டிச் வந்து நம்ம நேராக கோடு போட்டு அதில் வந்து நேராக நம்ம ஸ்டிச் போடுவோம். இப்போ இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சில் என்ன பண்ணியிருக்கோம், வளைவாக ஒரு ஐ மாதிரி எம் ஷேப் மாதிரி கொண்டு வந்திருக்கனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கையை ரொட்டேட் பண்ணி அந்த ஸ்டிச்சை வந்து அதில் போட போகிறோம், ஓகேங்களா? இப்போ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ வளைவு வர இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த அளவுக்கு நான் போட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போட்டு அதுக்கப்புறம் மேலே இழுத்துட்டு வந்து நீங்கள் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் திருப்பணும். அப்போ தான் அந்த எம் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா, அந்த டபிள்யூ மாதிரி அந்த இடத்துல வந்து ஷார்ப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஒரு குட்டி ஸ்டிச்சு அதுக்கப்புறமா மேலே போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் போட போகிறோம், ஓகேங்களா? உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கேளுங்க. நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து ஷேப்ஸ் பார்த்துருப்போம், லைன் பார்த்துருப்போம். அதே தான் இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஷேப்ஸில் ட்ரையாங்கிள், முக்கோணம் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அதில் நம்ம ஷார்ப் எட்ஜ் வந்தால் என்ன பண்ணுவோம், குட்டியாக ஒரு லாக் போட்டு பேக்கில் இருந்து முன்னாடி எடுத்து தானே மறுபடியும் ஒரு சின்ன ஸ்டிச் போடுவோம். அதே கான்செப்ட் தான் இதுலேயும். இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னாலுமே தாராளமாக கேளுங்க வாட்ஸ்அப் குரூப்பில். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டது ஒரு ஷேப்பில் போட்டதை தான் நம்ம வந்து இப்போ ஒரு டபிள்யூ மாதிரி இதை வந்து பானி ஸ்டிச் அப்படின்னு நேமு இதில் வந்து நம்ம போட போகிறோம், சரிங்களா? அவ்வளோதான், வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு காமிச்சிருக்கேன், 2 லைனில் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போட்டு காமிக்க போகிறேன். பார்ட் 1ல் சொல்லி கொடுத்த ஷேப்ஸ் எல்லாமே த்ரெட்லேயும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு ரவுண்டில் மட்டும் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி போடணுன்ட்டு, ஓகேங்களா? வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு எண்டிங்கே கிடையாது. நம்ம ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எண்டிங் வரைக்கும் எப்படி வேணாலும் நம்ம கையை திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம். நான் ஏன் பென்சிலில் போட்டு உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஷேப் தான், இப்படி தான் வளைவு வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை பென்சிலில் போட்டு அது மேலே வந்து த்ரெட்டில் போட சொன்னேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதுலேயுமே ட்ரா பண்ணாமல் போட முடியும். அதனால தான் வந்து உங்களுக்கு நான் ஷேப்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ராஜெக்ட் வந்து இதில் பண்ணணும், 30 சென்டிமீட்டருக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும், A4 சைஸில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டிச் எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவில் ப்ரைடல் ஒர்க்லாம் பண்ணும்போது ஸ்லீவில் வந்து இந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மேலே ஏதாச்சும் ஃப்ளாரு அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு வந்து யூஸாக இருக்கும். நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய குரூப்பில் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். இப்போ இதே மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் கூட நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே போட்டிங்க அப்படின்னா 5 டைம்ஸ் போட்டுட்டு 6th டைம் போடும் போதெல்லாம் உங்களுக்கு நார்மலாகவே நீங்களாகவே போட்டுருவீங்க, ஓகேங்களா? நீங்களும் நம்மளோட ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஆரி ஒர்க் கிளாஸ் மட்டும் எடுக்கலை, ஆரி ஒர்க் கிளாஸ், மெஹந்தி கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த 3 கிளாஸ்லேயும் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். கால் பண்ணினீங்க அப்படின்னா கொஞ்சம் ரீச் ஆகாமல் கூட இருக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணிவிடுவேன். இப்போ ஸ்டிச் பார்க்கலாம் எப்படி போடுறது அப்படின்னு. இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணினேன், 2 லைன் போட்டு அதில் ட்ரா பண்ணி நான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்தேன்னா அதே மாதிரி தான் ரவுண்ட் ஷேப்பில் இப்போ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நான் ட்ரா பண்ண இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதே ப்ரொசீஜர் தான் பண்ணணும். கீழே வரும்போது இந்த வளைவு வரும்போது மட்டும் கீழே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு குத்தி அப்புறமா மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். நீங்கள் அதை கீழே குத்தாமல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அந்த குட்டியாக செயின் ஸ்டிச் குத்தாமல் நீங்கள் அப்படியே மேலே எடுத்திங்கன்னா அப்படியே ஷார்ப்பாக இருக்கும்.
அந்த எட்ஜு வந்து ஷார்ப் ஆகிடும். அந்த பெண்டாக இருக்குது இல்லைங்களா, அந்த எட்ஜு வந்து நல்லா ஷார்ப் ஆகிடும். உங்களுக்கு வந்து அது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரியே இருக்காது. அதனால தான் இந்த டிப்ஸு, இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல குட்டி நாட் போட்டால் என்ன மிஸ்டேக் வராது, என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு நீங்கள் நீட்டாக போட்டுக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கேளுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், லைன் போட்டு அதில் வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் போட்டோம். வளைவாக இருக்கிற இடத்துல செயின் ஸ்டிச் கொடுத்தோம். இப்போ ரவுண்ட் ஷேப்பில், இப்போ ஒரு ரவுண்டாக இருக்கிற இடத்துல நம்ம வாட்டர் ஃபில்லிங் எப்படி போடுறோம் அப்படின்னு தான் இப்போ பார்க்குறோம். இப்போ எப்படி நான் ரவுண்டில் சொல்லி கொடுக்குறேனோ அதே மாதிரி தான் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், நான் அந்த 5 ஷேப்ஸ் கொடுத்துருப்பேன். பார்ட் 1 கிளாஸ் பாருங்கள். நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக பார்ட் 1 பார்க்கணும். பார்த்துட்டு அதில் இருக்க ஹோம்ஒர்க்கையும் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டிச்சுக்கு வரணும். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு அந்த ஷேப்பில் வந்து பென்சில்லையும் போடணும், த்ரெட்லேயும் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் கரெக்ஷன் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கிளாஸஸ், ஸ்டூடெண்ட் ஒர்க் எல்லாமே பார்க்க முடியும். ஏதாச்சும் அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். எல்லா கிளாஸஸ்லேயுமே நான் சொல்லுவேன், ஒரு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஷேப்ஸோ டிசைனோ பண்ணுறீங்க அப்படின்னா அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? எந்த ஸ்டிச்சுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணிவிட்டு அவுட்லைன் போடணும் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதையுமே வந்து எல்லா இதுவும் முடிச்சதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்துருங்க. 30 சென்டிமீட்டருக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும். உங்களுக்கு டிசைன் செலக்ட் பண்ண தெரில அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா தாராளமாக டவுட் கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். தேங்க்யூ.